மாமா ஜெகனி மாமா, சுந்தரம் மிகுந்த தம்பி, இந்த நூதனமான கட்டப்பட்ட மாளிகைய நான் எங்கேயுமே இது மாதிரி நான் பார்த்தது கிடையாது. சரி அடேப்பா மாமா, இந்த தூணு செஞ்சிருக்கிறாங்களே, இந்த தூணு யாரு மாமா செஞ்சது? சிற்பி தெய்வலோக. இந்த தூணு செய்திருக்கிறாங்களே, இது இந்த தூணு செஞ்சதுதானே? இது நம்ம பூலோகத்துல ஒரு சிற்பி இருக்கிறான், அவன் தான் இதை சேர்த்துக்கலாம் முடியும். பரவாயில்ல மாமா, மாளிகை நான் எத்தனையோ மாளிகை பார்த்திருக்கிறேன், இது மாதிரி மாளிகை நான் பார்த்ததே கிடையாது. காலமானதாலே ஏழாவது ஒரு கதாகால சமமதை செய்வோமே. ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு மண்டபத்தை கட்டண உடனே துறை மக்கள் 105 பேரும் பிள்ளைங்க 105 பேரும் ஒன்னா சேர்ந்த உடனே பார்த்தா அடேங்கப்பா என்ன ஒரு சந்தோஷம். ஏன்பா ரொம்ப காலத்துக்கு பிறகு இதான் 105 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கிறோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால போஜனமாக கொஞ்ச கால தாமதம், அதனால ஏதாவது போஜனம் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கதாகால ஜபம், ஒரு விளையாட்டு விளையாடலாமே மாமா. காலமரு சேவன் செய்ய ஒரு சொக்காட்டான காலசேபமாக போதனாவது கொஞ்சம் நேரமாகும். அதனால ஒரு சொக்கட்டான ஆடலாமே. பொழுதும் போன மாதிரி இருக்கும், சாப்பாடு ரெடி ஆயிரும், அப்புறமா எல்லாம் சாப்பிடலாம். அருமையான யோசனை. சாப்பாடு ஆவறதுக்கு மட்டும் தான் எதிர்பார்ப்ப நீ. உடனே கூப்பிடுறேன். சரி மாமா. மகடையா விளையாட்டு விளையாட்டா மாமா? பகடையாடுறதா? விளையாட்டு ஆடுவோம். செல்வத்தை பறிக்க பார்த்து ஒன்று வைத்து வாக்கிறேன், ஒன்று பேசி அங்க பொந்தையில் நிறைக்கும் பொருளெல்லாம் என் தம்பி வரவேற்று நான் தருவேன் என் மாமாவே.
தம்பி துரியோதனன் என்ன நினைக்கிறாங்க? என் தம்பிமார் அனுப்பி பொன்பொருள்லாம் கொண்டாந்து கொடுப்பேன். அனத்தமான் சொக்கட்டான் ஆடுவத வேண்டாம் மாமா. பகடை ஆடுனா ஆறு ஆடுன்னு தெரியுமா மாமா? கல்ல குடிச்சுக்கணும், கருவாட்டை வறுத்துக்கணும், வீட்டு பேச்ச காக்கா திரியா மாதிரி குடிக்காரன். இங்கதான் அவன் தான் பகடை ஆடணும். நாம ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தீங்க, நாம பகடை ஆடக்கூடாது மாமா. நிறுத்தி விடு மாமா. தர்மலிங்கம் தனத்தமான் சொக்கட்டம் ஆடக்கூடாது, ஆடக்கூடாது மாமா. பொந்தியில நினைச்ச பொருள் எல்லாம் தம்பிமார்களுக்கு அனுப்பி கொண்டுட்டு வந்து ஒண்ணு என் தம்பி எனக்கு தருவேன். என் அண்ணன் சொல்லுகிறார், கொளுத்த இந்திர கொளுத்த குடி என்று கேட்டால் கூட கொடுத்துருவானா. அதனால இந்த சூழ்நிலை பார்க்கிறேன். அப்படியா தர்மலிங்கம்? பவுசெல்லாம் தெரிஞ்சு போச்சே. சுந்தரமாய் ஓராட்டம் சொக்கட்டாடுறான்னு வாயில தான் சொன்னேன். சொக்கட்டாடுறான்னு ஒரே ஒரு வாயில ஒரு வார்த்தை சொன்ன பாருக்கு தர்மராஜா கை கால்லாம் கட கட கடன்னு திருமணந்தனா பொந்தியில நினைச்ச பொருள் எல்லாம் கொடுப்பன்னு சொல்றிய, பந்தமா நீ கொடுக்கற பவுச்செல்லாம் இதுலயே தெரிஞ்சு போச்சு. மாமா என்ன சொல்றாருங்க? பகடைக்கு ஆட முடியாதுங்க. சூதாட தெரியாத பாண்டவர்கள் முகத்துல நீ எதிர்த்து யாரத்தாண்டா வெல்ல போறீங்க? உனக்கு உன் தம்பிமார்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். உழைச்சு போங்க. அடிவரே தம்பி அடகட்டுனா தம்பி அர்ஜுனா கேளு. அடுத்து வார்த்தை பேசினால் பெருசாதான் ஆயிட்டுக்கும். கண்ணனி இதே மண்டபத்தில் அழித்து விடுவேன். பொறுத்தவர் பூமி ஆழ்வார், உங்களவர் தான் காடு ஆழ்வார். மாமனோட ஒரு ஆட்டம் சும்மா விளையாட்டுக்கு தானே தம்பி, விளையாட்டுக்கு தான். சூதாடி கெட்டவர்கள் உலகத்தில் எத்தனை பேர் உண்டு. அதனால சூதாட்டம் வேண்டாம்.
மாமா சும்மா விளையாட்டு தானே? ஆனா விளையாட்டு பொழுது போறது. சாப்பாடு ஆகுற வரைக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஒரு ஆட்டம் ஆடுனா பொழுதும் போகும், சாப்பாடும் ரெடி ஆயிடும். சரி மாமா, சரி ஆடலாம் மாமா. ஆடலாமா? சரி வா மாமா. மாமா பகடை ஆடுற இடம் எந்த இடம் மாமா? பகடை ஆடக்கூடிய இடம் இதே இடமா? அப்போ தர்மராஜா பகடையாடுற ஆடுகளத்தை குனிஞ்சு பார்த்தாரு பாத்தியா, அப்பவே அவர் சிரசு மேல 7.5 சனி உட்கார்ந்துக்கிட்டான். ஆடலாமா? அல்ல மாமா. ஐயா மாமா, அதுக்கு பகடை காய் வேணும் இல்ல? அங்க என்ன சாமி சொல்லுவீங்க? அதெல்லாம் அதிகம் இருக்கா? தமிழ்நாடு புக்கு மைண்ட் காண பண்ணி சும்மா இருக்கும்போது அதை உறுத்திட்டு இருப்பாரு. விட்ட வேலை. சரி மாமா. சரி ஆடு ஒரு ஆட்டம். ஆறு மாமா முதல் ஆடுறது? நீ ஆடு. சரி ஆகட்டும் மாமா. உனக்கு என்ன மாமா வேணும்? எனக்கு பாயம் 5 போடு. ஐயே கிரிகிஸ்தாகிரி வையாலே அந்த ஸ்ரீராமா துணையண்டு. ஐயே கிரிகிஸ்தாகிரி வையாலே அந்த ஸ்ரீராமா துணையண்டு. அந்த ஸ்ரீராமா துணையண்டு ஸ்ரீராகுமோ மாமா. ஒரு இது இருக்கணும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். இப்படி சும்மா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இல்ல, ஏன் நீ ஒண்ணு ஆட்டம்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ரசமில்லாத ஆட்டை ருசிக்காதா? ஆமா. எப்படி உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். சாப்பிடுற மாதிரி. அதனால எதையாவது ஒரு பொருளை பழைய பொருளா குறிச்சு பந்தயம் வச்சு ஆடனா ஆட்டத்துல ஒரு ரசம் இருக்கும். பந்தயமா? விளையாட்டுக்கு தானே? சும்மா விளையாட்டு. அண்ணா வேண்டாம் அண்ணா, நம்பி போக வேண்டாம். இல்லப்பா, சும்மா விளையாட்டு பொழுதுபோக்கு. சாப்பாடு ஆகிறதுக்கு நேரம் ஆகுமா? கொஞ்ச நேரம். மாமா பாரு, என் முத்து மாலை 50 கோடி ரூபா போறோம். ஆமா, இந்த முத்து மாலையை நான் பந்தயம் வாங்கிறேன். மாமா பிரியாதனா, இதோ 100 கோடி பொன்பொருளை கூடிய என் வாகு வளையத்தை வைக்கிறேன். ஆமா, என்னுடைய பொறுப்பு. மாமனாகி சகதி மாமன் பொறுப்பு. எல்லாம் நீயே பாத்துக்க. ஆட்டம் அப்படி ஆடக்கூடாது. எப்படி ஆடணும் தெரியுமா? இப்போ துரியோதன பலகோடி பருவமான வாக்கு வளையத்தை வச்சிருக்காரு. நீ முத்து மாலை வச்சிருக்கிற. சரி ஆடு, ஒன்னா கலைக்கு போடுறேன். இப்ப என்ன மாமா உனக்கு வேணும்? இப்ப ஆயம் போடு. அங்க சத்தியமே தூணே எனக்கு தன்னமே
எப்ப எந்த விளையாட்டு விளையாடினாலும் முதல் ஆட்டம் பிள்ளையாருக்கு ஜெயிச்சுக்கணும். என்ன மாமா இந்த ஆட்டம் நீ கழிச்சிருந்தாலும் நானே கழிச்சிருந்தாலும் பிள்ளையாருக்கு ஜெயிச்சு விடணும். அண்ணா வேண்டாம் அண்ணா. ஏதோ தூதி இருக்கிறது வேண்டாம் அண்ணா. பொறுப்பா ஆமா மாமா ஆமா யாரு முத செவிச்சாலும் அந்த ஆட்டம் பிள்ளையாருக்கு நானே ஜெயிச்சிருந்தாலும் பிள்ளையாருக்கு தான் பிள்ளையாருக்கு தான். அதனால இப்பப்ப ஆடலாம். சரி மாமா நீ ஆடு மாமா. உனக்கு என்ன தோணு? சத்தியமே தோணு. எனக்கு என்ன தோணு தெரியுமா? எப்படி ஆட்டம்? ஆமாம்மா துரியோதனா முத்து மலையும் நான் கழித்தேன். மன்னனா தர்மபுத்திரர் முத்து மாலையும் நான் கழிச்சிட்டேன். இனிமே இது வந்து என் மருமகன் துரியோதனனுக்கு சொந்தம். விளையாட்டுன்னு சொன்னா விளையாட்டுக்கு என்று தானே சொன்னீர். விளையாட்டு வினயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாயே. இப்ப எங்க எடுத்துட்டா போயிட்டு சரி சரி போதுமாமா ஆடுங்க. சீக்கிரமாக செய்வார்கள், பயப்பட வேண்டாம். ஆமா அடுப்பு அரிசி சரியா ஊர்ல அரிசி கம்மி ரேட்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. 850 ரூபாய் சாதமாக இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அதனால போராட்டமாக இருவரும் ஆடுவோமே.
முதல் முதல் தோற்றவர்கள் முற்றிலும் கழிப்பார். அதை வெற்றிக்கு அறிகுறி படியேதான் முற்றிலும் ஜெயம் அவனுக்கு தான் உண்டாகும். அதனால இருக்கிறதே இருக்குது. இந்த நாடு நகரத்தை குறிச்சு ஒரு ஆட்டம் ஆடலாமே. நாடு நகரத்தையா அண்ணா? முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகிவிடும். மாமா சொல்வதை கேட்க வேண்டாம் தம்பி. உங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கம் கம்மி கேட்டு வேலையோ எனக்கு எப்படி ஆமா பணைய பொருளா நீ எதை கட்டுற? தர்மராஜா உங்க நாடு இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம் ஒரு கரத்துல, அஸ்தாபுரம் ஒரு கரத்துல குடி போராட்டத்தை. சும்மா விளையாட்டு தானே? சும்மா விளையாட்டு தான். உனக்கு என்ன மாமா வேணும்? எனக்கா? எனக்கு லாயம் போடு. மாமாடி பதிலாத பாத்தக்காய அடிக்கு திராத வாடுகள் மாமா. மாமாடி பதிலாத பாத்தக்காய அடிக்கு திராத வாடுகள் மாமா. மாமா ஒரு கைகாலும் ஆய்காலும் அந்த பதபதாய என்ன மாமா எப்படி ஆடுறது? கால்களும் கைகளும் வாய்களும் படபடன்னு ஆடுது, துடிக்குது. பதறாத பாத்து காய போடணும் மாமா. எப்படி ஆடுறது? பதறாத ஆடணும், காய் சிதறக்கூடாது. காய் சிதறாத அப்படி ஆடக்கூடாது. ஆட்டம் ஆடுனா எப்படி ஆடணும் தெரியுமா? ஐயா சுருக்காக ஆட வேணும்.
என்ன மாமா நீ கேட்டது என்ன? நான் பன்னெண்டு கேட்டேன். அதே பொண்ணு தான் உனக்கு பாக்கலடி. ஆமா மாமா. தம்பி சரி அவனுக்கு போது மாமா. இப்போ இந்திரபிரஸ்தம் அனைத்தும் என் மருமகனாகிய துரியோதனனுக்கு சொந்தம். விளையாட்டு சொன்ன சரி சரி அப்படியே மரமலையில என்ன பண்றீங்க? சரி திருமந்தனா மனதிலே நிஜமென்றே கண்ணையோ தப்பி மாறையந்தான் குறைத்து போராட்டணும் இந்த மாயாடு கொண்டே நாடு நகரம் போனா போகுது. பேச்சுக்குப்பா பேச்சுக்கு சும்மா விளையாட்டுக்கு ஏன் தன்னையும் தம்பிமார் 4 பேர் இருக்காங்க. இவங்களை குறிச்சு ஒரு ஆட்டம் அடிக்கா போகுது. என்ன மாமா ஆனா ஒரு பேச்சுக்கு எனக்கு என் வாயில வர்ற வார்த்தை அப்படிதான் வரும். அதனால துரியோதனா நீ என்ன பணைய பொருளா கட்டுற? துரியோதனம் முதல் 100 பேரும் 100 பேரும் ஒரு இடத்துல. தர்மராஜா முதல் தம்பி மாதிரிகளோட 5 பேரும் ஒரு இடத்துல போடு. அண்ணா வேண்டாம் அண்ணா. இரு தம்பி சும்மா ஏன் மாமா விளையாட்டு தானே? விளையாட்டுப்பா இதுக்கு போய் வேண்டாம் வேண்டாங்கிறீங்க. சரி மாமா உனக்கு என்ன வேணும்? எனக்கு இப்ப 5 வேணும். 5 என்ன 5? லாயம் 5. 5 பேர் வேணுமா? இல்ல இல்ல லாயம் 5 வேணும். சரி மாமா உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் மாமா. எங்க தர்மமே ஒடுங்கினால மாமா. உனக்கு நான் போடுறேன். எனக்கு 12 மாமா. 12 பாராட்டு.
சரி இப்பதாங்க பீத்த கூதி கிழங்கு சோர்ந்துட்டு நல்லதா ஒண்ணு கூட கிடைக்கலையா பீட்ரூட் பொரியல் அப்படி சொல்லு பொரியலா இப்பதான் யார் இந்த சமயத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க பொம்பளைங்களா வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன் வேலைக்கு இதுவெல்லாம் போனால் போகட்டும் போனா போகுது இப்போ பாண்டவர் ஐவர்களும் என் மருகனாகிய துரியோதனனுக்கு அடிமை விளையாட்டு என்று சொன்னாய். விளையாட்டு தான்பா இது தம்பி இருப்பா ஒரு விளையாட்டு தானே சும்மா தானே சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரி அஞ்சு போனா போகட்டும் விளையாட்டு போதுமானது பாருங்களா புறப்படுவோம் பேசிக்கிட்டு போது முறுக்கடி ஏன்டா பேசுறீங்க அதனால ஐவருக்கும் பாரியால் திரௌபதி இருக்கான்ல அந்த திரௌபதியை குறிச்சு ஒரு ஆட்டம் ஆடலாம் நீ என்ன பணைய பண்ணலாம் என்னதான் இருந்தாரா ஒரு பெண் பிள்ளை வச்சு பகட ஆடக்கூடாது மாமா அது வேண்டாம் மாமா வேற கூட விளையாட்டு தான் ஆடுறோம் இப்படி கட்டாயப்படுத்துகிறாய். இதுல இருந்து கூட ஜெயிச்சுக்கிட்டாலும் ஜெயிச்சுக்கலாம். உனக்கு என்ன மாமா வேணும்? எனக்கு இப்ப மட்டும் ஒண்ணுதான் வேணும். மாமா
கொஞ்ச நாளைக்கு வா. படகு விடுறேன். என் மாமாவோட படகு. எனக்கு 6 போடுமாமா. 6. ஆமா. இப்ப பாத்துக்க. நானே ஜலிக்கிறம்மா. என்ன மாமா இந்த ஆட்டத்துல நீயே ஜெயிக்கிற மாமா இப்போ திரௌபத என் மருமகனாகிய துரியோதனனுக்கு அடிமை. என்ன மாமா விளையாட்டு அடிமைன்னு சொல்றீங்க? ஆமா மாமா விளையாட்டுன்னு தானே சொன்னேன். விளையாட்டுன்னு சொன்னா ஆடுறது சூது. நீ கேட்டாக்க வாதா, பேசுறது வாதா. இப்ப எல்லாம் நாடு நகரம் பாண்டவர்களால் எல்லாம் உனக்கு அடிமை. இனிமே பூந்து விளையாடுவாங்க. சூது இதெல்லாம் வேற வேற கெவுரும் வேற விளையாட்டுன்னு தான் சொன்னீங்க. விளையாட்டு ஆண்டி சொன்ன தாஜினுக்கு எங்க அதனால ஆடை ஆபரணம் அணிமுத்து கோட்டை அத்தனை அவரு
அவரு முடிக்கிறீங்க திருட்டு ராஜாவோட அருமைங்களுக்கு கவிபாடும் பரதேசி போல ஒரு பணாதி பசங்களுக்கு அவரு சீக்கிரம் தூக்கம் தூக்கம் போகும்போது என்ன ஒரு கண்ணு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனான். என் மேல அவளுக்கு ஒரு பாசமாமா. அதிக பேசி வேண்டாம். இப்ப என்ன செய்யணும்? உங்க பெரியம்மா அம்மா வீட்டுல இருக்கிறான் குடிச்சிட்டு வாங்க சமைச்சு ஆகட்டும். அம்மா அம்மா பாஞ்சாலி அம்மா யாரப்பா அம்மா நான் தான் தூது வந்திருக்கிறேன் அம்மா பிறகாமியம்மா ஆமாமா மன்னன் துரிய மன்னன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்க பெரிய கணவனாக விளங்கக்கூடிய தர்மபுத்திர மன்னன் தங்களை தூதில் வைத்து தோத்து விட்டாராம். அதனால அவருக்கு சொந்தமா கூட்டிட்டு வர சொன்னார். ராசபை கூட்டிட்டு சொன்னாங்க. ஆடிய பகடியில என்ன வைத்து தோற்ற பிறகு எழில் ஐவரும் தோற்றாரா இல்ல ஐவராஜாக்கள் தோற்ற பிறகு என்ன வச்சு பகடியை தோற்றாரா அது தெரியுமா? பிறகு வரம் போ. என்ன சொன்ன அந்த தண்ணி சிரிக்கி நான் போய் கூப்பிடுறேன். அவன் என்ன சொல்றானா 5 பேர்த்த வச்சு தோத்ததுக்கு அப்புறம் என்ன தோத்தாங்களா 5 பேத்துக்கு முன்னாடி என்ன வச்சு தோத்தாங்களா அது தெரிஞ்சுக்கிட்டு வா நான் வரேன். அப்படி மயிலா கொடுக்காது குடுக்கறத கொடுத்தா குருடி. அதனால அந்த புறத்திலே என் தம்பியை துச்சோதா வீரப்புலி இருப்பான்.